ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த ஒரு சிறிய செய்தியை கொடுக்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இது ஆவிக்குரிய பிரமாணம், வேதம். அது எங்களை என்ன செய்துச்சுதான்? பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. வார்த்தையாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி, மரித்து, உயிர்த்தெழுந்து, அந்த வார்த்தையாக இந்த நாளிலும் எங்களுடைய கரங்கள்ல அவர் இருக்கிறாரு. எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரு. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. வார்த்தையை எழுதினவர், வார்த்தையை கொண்டு எங்களை உணர்த்துகிறவர், ஏவுகிறவர், கண்டிக்கிறவர் ஆவியானவர். வார்த்தையை கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி, தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கும்படி எங்களை நடத்துகிற ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய பிரமாணம் என்பது வேதம். வேதம் என்றால் இயேசு, வார்த்தை. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மூலம்தான் என் ஆண்டவர் சகலத்தையும் படைத்தார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையை கொண்டுதான் சகலத்தையும் செய்கிறார். அந்த வார்த்தை இயேசு. அப்ப இந்த ஆவியின் பிரமாணமாகிய அந்த வார்த்தையாகிய அந்த இயேசுவுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது, அது எங்களை மரணம் என்கிற அந்த மாமிசத்துல இருக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து, அந்த பாவங்கள்ல இருந்து, அந்த இச்சைகள்ல இருந்து, அந்த தேவனுக்கு பிரியமில்லாம செய்கிற, பேசுகிற வார்த்தைகள், பார்க்கிற காரியங்கள், எங்களுடைய சிந்தனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி அங்கே தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் நிக்கிதான் இங்கே சொல்ல வாராரு. அதை என்ன செய்கிறதா? எங்களை விடுதலையாக்கிட்டு அந்த ஆவியானவர் வரும்போது, இயேசு அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தினால கழுவப்படும் போது பழைய பாவங்கள், இயேசுவை அறியும் வரை நாங்கள் எல்லா பாவங்களையும் கழுவி பரிசுத்தமாக்கிட்டு விடுதலை ஆக்கிட்டு. விடுதலை ஆக்கிட்டோம்னா அப்படியே நாங்க விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம் தானே, இனி எப்படியும் வாழலாம், இருக்கலாம், காரியங்களை செய்யலாம், பார்க்கலாம், பேசலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி வாழாதபடி அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நாங்க அதுல நிலைச்சிருங்க. அதான் ஆவியின் பிரமாணம் நடக்கிறது, வாழுகிறது, நிற்கிறது. நிலைத்திருந்தாத்தான் அந்த ஆவியின் பிரமாணத்தின்படி வாழுகிறவர்களுக்கு, நிலைத்திருக்கிறவர்களுக்கு, செய்கிறவர்களுக்கு தான் அங்கே நித்தியத்துல இடம் உண்டு. அங்க நித்தியத்துல ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் இடம் உண்டு, மாமிசத்துக்குரிய காரியங்களுக்கு இடம் இல்லை. ஆகவே ஆவியானவருடைய அந்த நடத்துதல் படி வாழ எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பலவீனங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, இச்சைகள் உண்டு, தேவையில்லாத சிந்தனைகள் உண்டு, காரியங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜெபம் மிக 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 முக்கியம். அதை ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். அவர் பாவம் செய்யல, அவரிடத்துல பாவமும் இல்லை. ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் தனியா போய் தேவனோடு கூட பேசுவதை, உறவாடுவதை, ஜெபிப்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். ஏனென்றால் சீசர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தனிப்பட்ட ஜெபம் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. இந்த தனிப்பட்ட ஜெபத்துல ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை அவனுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, இந்த நாள்ல தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியத்தை நாங்க செய்தோம் என்று அதிலே யோசித்து, சிந்தித்து, உணர்ந்து, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை மீண்டும் செய்யாதபடி தேவனிடத்துல கிருபை கேட்கணும் அந்த தனிப்பட்ட ஜெபத்துல. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய காரியம். அதே போல குடும்ப ஜெபமும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமாய் சேர்ந்து எங்கேயோ 2, 3 பேர் கூடுகிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப குடும்பமா சேர்ந்து பிள்ளைகளை, மனைவியை, கணவனை நடத்துகிற ஒரு ஜெபம் எங்களுடைய குடும்பத்துல வேணும். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை அப்படியாக வாழ வழி நடத்துவாராக. ஆமீன்.